السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين، أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الإنسان خلق هلوعا إذا مسه الشر جزوعا وإذا مسه الخير منوعا إلا المصلين الذين هم على صلاتهم دائمون. صدق الله مولانا العظيم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவனான அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் ஈருலகத் தலைவர் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் குடும்பத்தினர்கள், தோழர்கள், தாபியன்கள், தபா தாபியன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், உலகத்தில் இருக்கக்கூடிய முஃமினான முஸ்லிமான ஆண்கள், பெண்கள் அனைவர் மீதும், இங்கு ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் என்றென்றும் நிறைவாக நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, இந்த காலம் அறிவியலிலே ரொம்ப முன்னேறிய காலம். எல்லா துறைகளிலும் உச்சத்தை தொட்ட காலம். எல்லா நிலைகளிலும் விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் வானுயர மிக உயர்ந்து நிற்குது. உலகமே நம்முடைய சொல்லுவாங்க இல்லையா, சுண்டு விரல் இல்லை, விரல் நுனியில். இந்த நேரத்தில் உலகத்தில் கடைசி பகுதியில் எது நடந்தாலும் அடுத்த வினாடியே நமக்கு தகவல் தெரிஞ்சிடுது. அந்த அளவுக்கு விஞ்ஞானத்திலே முன்னேற்றம் கண்டிருக்கிறோம். முன்னால் ஒரு காலம் இருந்தது, மனிதன் பல நாள் பல சிரமங்களுக்கு மத்தியிலே செய்ய வேண்டிய வேலைகளை இப்பொழுது சில மணி துளிகளிலே, சில நிமிடங்களிலே, எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல், எந்த விதமான உழைப்பும் இல்லாமல், எந்த விதமான சிரமமும் இல்லாமல், குறுகிய நேரத்திலே தன்னுடைய ஆற்றலை செயல்படுத்தாமல் சாதிக்க வேண்டிய எல்லா சாதனைகளையும் இவன் சாதித்து முடித்து விடுகின்றான். மருத்துவத்துறை அப்படியே ஒரு மனுஷனுக்கு முதல்லாம் பார்த்தாக்கா பொதுவாக ஒரு டாக்டர் இருப்பார், அவர்கிட்ட போனால் எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பார்த்துருவார். இப்போ இவர்கிட்ட போனால் அவருக்கு சீட்டு எழுதி கொடுக்குறார், அவர்கிட்ட போங்க. அவர் ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட், அவர் ஹார்ட் பிரித்து மேய்வார், அவர்கிட்ட போங்க. இவர் ஹார்ட் டாக்டர் கிட்ட போனால் அவர் என்ன சொல்லுவார் தெரியுமா, நீங்கள் இவர் நுரையீரல் ஸ்பெஷலிஸ்ட்டு, அவர் நுரையீரலை துண்டு துண்டாக வெட்டி ஒட்ட போட்டுருவார், நீங்கள் அவங்க அவர்கிட்ட போங்க. அவர்கிட்ட போனால் சொல்லுவார் கிட்னி டாக்டர் இருக்கிறாரு, அவர்கிட்ட போங்க. இப்படி பொதுவான மருத்துவம் இருந்த காலங்கள் மறையேறி இன்னைக்கு தோலுக்கு ஒரு டாக்டர், சதைக்கு ஒரு டாக்டர், எலும்புக்கு ஒரு டாக்டர், நரம்புக்கு ஒரு டாக்டர், கண்ணுக்கு ஒரு டாக்டர், புருவத்துக்கு ஒரு டாக்டர், கண் இமைக்கு ஒரு டாக்டர். வந்துருங்க. இவர்கிட்ட போனால் அவர் சொல்லிட்டார்ல, அதான் இதுக்கு நான் படிக்கலன்னு சொல்ல மாட்டாங்க, ஆனால் அதுக்கு அவர் தான் பார்ப்பார், இதுக்கு நான் பார்ப்பேன். இந்த அளவிற்கு காலங்கள் முன்னேறிடுச்சு. ஒன்றும் இல்லை, ஒரு மிஷினுக்குள்ளே மனுஷனை உள்ளே விட்டா மனுஷனுடைய உடலில் இருக்கக்கூடிய என்னென்ன இருக்குது, அக்கு வேற ஆணி வேற நோய் உட்பட எல்லாத்தையும் வெளியில் சொல்லிடுது. அந்த அளவிற்கு விஞ்ஞானம் முன்னேறி இருக்கிறது. சரி, பொருளாதாரத்தில் நான் இன்னைக்கு சம்பாதிக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய ஆள் கிடையாது. பொருளாதாரத்தை தன்னிறைவடைஞ்சிருக்கிறோம். ஒரு காலம் இருந்துச்சு, குடும்பத்தில் ஒருத்தர் தான் சம்பாதிப்பார், குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் காப்பாற்றுவார். ஆனால் இன்னைக்கு குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே சம்பாதிக்கிறாங்க, அந்த ஒரு குடும்பத்தை நடத்த வருமானம் போதலை. எல்லாம் சம்பாதிக்கிறாங்க, சம்பாதிக்காத ஆள் இல்லை. பொருளாதாரத்திலும் எல்லாரும் தன்னிறைவு அடைஞ்சிருக்கிறாங்க, ஆனால் பறக்கத்தான் இல்லை. ஹைர்.
அப்போ பொருளாதாரமும் அதி உச்சத்தில் இருக்குது. இப்படி எல்லாத்துலேயுமே மனுஷன் உச்சத்தில் இருக்கிறான். எல்லாமே இருந்த என்ன பிரயோஜனம்? மனுஷனுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு வெறுட்சி இருக்குது. இத்தனை வசதிகள் இருக்குது. ஒரு காலத்தில் பல சிரமங்களுக்கு மத்தியில் பிரயாணங்கள் போகணும், அடுத்த ஊருக்கு போகணும். ஆனால் இப்பொழுது சில நிமிடங்களிலே, சில மணித்துளிகளிலே அந்த பிரயாணம் சுருக்கப்பட்டு விட்டது. ஆக விஞ்ஞான முன்னேற்றத்திலே உலகம் ரொம்ப சுருங்கி போயிடுச்சு. எல்லா விதமான ஆராய்ச்சிகளும் செய்து மனிதர்களை ஆக உள்ளங்கைக்குள்ள உலகத்தை கொண்டு வந்து, மனிதர்கள் எந்த விதமான கஷ்டமும் இருக்கக்கூடாது, எந்த விதமான சிரமமும் இருக்கக்கூடாது என்று உலகத்தையே மனிதனுடைய உள்ளங்கைக்குள் கொண்டு வந்து கொடுத்து விட்டார்கள். எல்லாம் இருக்குங்க. ஆனால் மனிதனுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு வெறுட்சி இருக்குது. எல்லாம் இருக்குதுங்க. மனுஷன் என்ன சொல்றான் தெரியுமா? நான் ஏன் பிறந்தன்னே தெரியலங்க. எல்லாம் இருக்கு, எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கிறான். பணம் இருக்கு, காசு இருக்கு, தொழில்துறைகள் முன்னேறி இருக்கிறது, விஞ்ஞானம் முன்னேறி இருக்கிறது, அறிவியல் புரட்சி ஏற்பட்டு இருக்கிறது, எல்லாம் இருக்குது, எந்த குறையுமே இல்லை. அந்த காலத்து ராஜாக்கள் கூட நம்மள மாதிரி சொகுசா இல்லை, சாதாரணமான ஆள். நம்மள மாதிரி சாதாரணமான அனுபவிக்கக்கூடிய இந்த சொகுசுகளை அந்த காலத்துடைய ராஜாக்கள் கூட அனுபவிச்சதில்லை. அவ்வளோ சொகுசான வாழ்க்கையால் நம்ம கொடுத்து இருக்கிறான். அவ்வளோ வாழ்க்கையிலே முன்னேற்றங்கள், நாகரிகம் முன்னேறி போயிருக்கிறது. ஆனால் மனுஷன் என்ன சொல்கிறான் தெரியுமா? எனக்கு என்னாச்சுன்னே தெரியலங்க, நான் ஏன் எப்படி இருக்கிறேன்னு தெரியல, மனசே சரியில்லைங்க. எல்லாரும் பாருங்களேன், யாராக இருந்தாலும் சரி, ஏழை இறந்தால் அவரும் சொல்லுவார், நடுத்தர வருமா இருந்தால் அவரும் அதான் சொல்லுவார், பணக்காரராக இருந்தால் அவரும் அதான் சொல்லுவார். அவங்கவுங்க நிலைமைக்கு தகுந்த மாதிரி அவங்க வார்த்தைகளை வெளிப்படுத்துவாங்க. நான் ஏன் வாழ்கிறேன்னே தெரியல ஒருத்தர் சொல்லுவார். ஒருத்தர் சொல்லுவார், நான் ஏன் பிறந்தன்னே தெரியலங்க. இன்னொருத்தர் சொல்லுவார், வாழ்க்கை ஏதோ போய்கிட்டு இருக்குதுங்க. இப்படி ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு விரக்தியான வார்த்தையில் தான் அவர்கள் வாய்களில் இருந்து வருது. ஒரு திருப்தியான ஒரு வார்த்தை யாருடைய வாயிலிருந்து வரல. இதுலேருந்து என்ன தெரியுது? இவர்களுக்குள்ள ஏதோ ஒரு வெற்றிடம் இருக்கிறது. இந்த மனிதர்கள் எல்லாம் எதையோ தேடி அலைகிறாங்க. பணத்தால் இது கிடைக்குமா, பதவியால் இது கிடைக்குமா, குடும்பத்தால் இது கிடைக்குமா, பிள்ளைகளால் இது கிடைக்குமா, பொருளாதாரத்தில் இது கிடைக்குமா, தேடுறாங்க. ஆனால் மனிதன் தேடியது அவனுக்கு கிடைக்கல. அது என்னங்க? மனசுல ராகத்தான் கிடைக்கல. எல்லாம் இருக்கு, நிம்மதி கிடைக்கல. எப்ப பார்த்தாலும் மனிதன் மன உளைச்சல்லே இருக்கிறான், டென்ஷன்லேயே இருக்கிறான், பதட்டத்திலே இருக்கிறான். எல்லாம் இருக்கு, ஆனால் நிம்மதி மட்டும் இல்லை. நிம்மதி மட்டும் இல்லை. எல்லாருமே தேடுறாங்க, இதில் கிடைக்குமா, அதில் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி என்னென்னவோ வழிகளை முயற்சி செய்கின்றார்கள். ஆனால் இவர்கள் தேடக்கூடிய அந்த நிம்மதி, மன அமைதி, ராகத்து, அது மட்டும் மிஸ் ஆகுது. அது மட்டும் மிஸ் ஆகுது. காரணம் என்ன? இந்த நிம்மதிக்காக மனுஷன் என்னென்னவோ முயற்சிகள் பண்ணுறான். ஒருத்தர்கிட்ட ஏழையாக இருக்கிறார். அவர் என்ன நினைக்கிறாரு? எனக்கு ஒரு 4 காசு கிடைச்சிச்சு சொன்னால் நான் நிம்மதியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி தன்னிடத்தில் பணம் இல்லைங்கிற மன உளைச்சல் அவருக்கு. எப்படியாவது சம்பாதிச்சிடணும். சரி, ஒரு பணக்காரர்கிட்ட கேட்டு பாருங்களேன், செல்வந்தர்கிட்ட, என்னங்க பணம் இருந்து என்ன பிரயோஜனம், காசு இருந்து என்ன பிரயோஜனம், நிம்மதியாக சாப்பிட முடியலைங்க. இவர் சாப்பிட்றத டாக்டர் தீர்மானிக்கிறார். ஐயா, நீங்கள் சாப்பிட்றதுக்கு நீங்கள் இதை தான் சாப்பிடணும், இது உப்பு போடக்கூடாது, எண்ணெய் போடக்கூடாது, மிளகா போடக்கூடாது, வைக்கல தின்னணும், புல்லு தின்னணும். டாக்டர் சொல்கிறார், அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்போ இவருக்கு பணம் இருக்கிறது, சாப்பிட முடியல. அவருக்கு உடல் ஆரோக்கியம் இருக்கிறது, சம்பாதிக்கலாம் அப்படின்னு முயற்சி செய்கிறாரு. பணம் இருந்தால் நாம் சந்தோஷமாக இருக்கலாம் அவர் நினைக்கிறாரு. இவர் பணம் இருக்குதுங்க, நல்லா சாப்பிட முடியல, அந்த டென்ஷனில் இவர் இருக்கிறார். இப்படியே மனிதனுடைய வாழ்க்கைகள் டென்ஷன்லேயே போய்கிட்டு இருக்கிறார். இப்போ மனுஷன் அவனுடைய வாழ்க்கையில் தவறி போனது நிம்மதி, அமைதி. எப்போ பார்த்தாலும் மன உளைச்சல்லே இருக்கிறான். என்ன வாழ்க்கை இது, நாம் ஏன் பிறந்தோம், நாம் ஏன் இங்கே இருக்கிறோம் என்று தெரியாமலேயே தங்களுடைய வாழ்க்கை கழித்து கொண்டு இருக்கிறாங்க. சொல்லுவாங்க இல்லையா, வண்டி முறுக்குனா போகணும், வண்டி ஸ்டார்ட் பண்ணி கியரை போட்டு முறுக்குனா போகணும். இது போகிறது,
இன்னொன்று இருக்குது தள்ளிக்கிட்டு போகிறது. வண்டி ரிப்பேர் ஆகிடுச்சு, ஸ்டார்ட் ஆகலை, என்ன பண்ணிக்கிட்டு போவோம்? ரோட்டில் நின்றுடுச்சிங்க, வண்டி ஸ்டார்ட் ஆகலை, என்ன பண்ண? தள்ளிக்கிட்டு போகும். நம்முடைய வாழ்க்கையிலெல்லாம் வண்டி போகலை, நம்ம வாழ்க்கையில் தள்ளிக்கிட்டு போகிறோம். ஏதோ போகுதுங்க, அப்படித்தான் போய்கிட்டு இருக்கிறோம். அப்போ மனிதன் நிம்மதிக்காக அலைகிறான். வாழ்க்கை ஏதோ போகுதுங்க, வாழ்க்கையில் நிம்மதி மட்டும் இல்லைங்க, அமைதி மட்டும் இல்லைங்க. எப்போ பார்த்தாலும் ஒரே மன உளைச்சல், கஷ்டம், ஏதோ பறி கொடுத்த மாதிரியே மனிதனுடைய வாழ்க்கை போய்கிட்டே இருக்குது. சரி, இந்த நிம்மதிக்காகத்தான் சில பேர் என்ன பார்ப்பாங்க தெரியுமா? சினிமா பார்ப்பாங்க, சில பேர் விளையாட்டில் இறங்குவாங்க, சில பேர் பொழுதுபோக்கு, சில பேர் டூரு, இப்படியா போவாங்க. ஏன்? என்னங்க வியாபாரம், என்னங்க குடும்பம், நிம்மதி இல்லைங்க அப்படின்னு போய் எங்கே போய் தேடுறது? ஊட்டிலையும் கொடைக்கானலும் போய் தேடுறது. எங்கே நிம்மதி? அங்கே போகிறவங்களாம் அங்கே விட்டு போயிருப்பாங்களா நம்ம போய் எடுத்துகிட்டு வந்துடுறதுக்கு? அப்போ நிம்மதிக்காக அங்கே போகிறாங்க. சில பேர் தப்பு செய்வான், குடிக்கிற நிறைய பேர்த்து கேட்டு பாருங்களேன், மது அருந்துற நிறைய பேர்த்து கேட்டு பாருங்களேன், எங்கெங்க நிம்மதியே இல்லைங்க. அவன் அதில் நிம்மதியை தேடுறான். இதை குடித்தா நமக்கு நிம்மதி கிடைச்சிருமோ அப்படின்னு அவன் அதில் தேடுறான். சில பேர் பாவமான காரியங்கள், இப்படியாக சில மனிதர்கள் நிம்மதியை தேடுறாங்க. சில பேர் பொருளாதாரத்தில், சில பேர் குடும்பத்தில், சில பேர் இது மாதிரி பாவமான காரியங்களில். ஆனால் நிம்மதி கிடைக்குதான்னு சொன்னால் நிம்மதி தான் கிடைக்க மாட்டேங்க, நிம்மதி கிடைக்கல. உலகத்தில் 25% மக்கள் மன உளைச்சல்லையே இருக்கிறாங்களா, மன நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க, மன நிம்மதி இல்லாமல் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். ஏதோ ஒன்று அவர்களை பிடிச்சி அமுக்கிக்கிட்டே இருக்குது. டென்ஷன் சொல்லலாம், மன அழுத்தம்னு சொல்லலாம், மன இறுக்கம், மன நோய், மன வியாதி, இப்படியாக ஒவ்வொருத்தருக்கும் மனசுக்குள்ள 1008 டென்ஷனுகள். ஆனால் இந்த டென்ஷனை எப்படி போக்குறது, எப்படி நிம்மதியை கொண்டு வர்றது, அதான் மனுஷனுக்கு தெரியல. முல்லாவுடைய கதை ஒன்று சொல்லுவாங்க. முல்லா ரோட்டில் சாவி தேடிக்கிட்டு இருந்தாராம். முல்லா நஸ்ருதீன்னு சொல்லி ஒரு நல்ல தத்துவங்கள்லாம் சொல்லுவார், வாழ்க்கையில் நிறைய பாடங்களை அவர் சொல்லுவார். ஒரு நாள் தெரு விழக்கூடிய வெளிச்சத்தில் எதையோ தேடிக்கிட்டு இருந்தாராம். அந்த வழியாக ஒருத்தர் வந்தாராம். முல்லாவே என்ன தேடுறீங்க? அவர் சொன்னார், வீட்டு சாவி விழுந்துடுச்சு, தேடிட்டு இருக்கிற அப்படின்னாராம். முதல்ல முல்லா தேடிட்டு இருந்தார். இப்போ ரெண்டாவது ஒருத்தர் வந்தார். முல்லாவே என்ன தேடுறீங்க? வீட்டு சாவி தொலைஞ்சிடுச்சு, அதை தேடிக்கிட்டு இருக்கிறேன். அவரும் கூட சேர்ந்து தேடினார். ரொம்ப நேரம் தேடி கிடைக்கல. சரி முல்லாவே, எனக்கு முக்கியமான வேலை இருக்குது, நான் போயிட்டு வரேன், நீங்கள் தேடி கண்டுபிடிச்சி எடுத்து வீட்டை திறங்க அப்படின்னு அவர் போயிட்டார். கொஞ்ச நேரம் கழித்து இன்னொருத்தர் வந்தார். அவரும் முல்லாவே என்ன தேடுறீங்க? வீட்டு சாவி தொலைஞ்சிடுச்சு, தேடிக்கிட்டு இருக்கிறேன். அவரும் கொஞ்ச நேரம் தேடி பார்த்துட்டு அவர் போயிட்டார். நாலாவது ஒருத்தர் வந்தார். முல்லாவே என்ன தேடுறீங்க? சாவி தேடிக்கிட்டு இருக்கிறேன். அவனும் கொஞ்ச நேரம் தேடி பார்த்துட்டு, முல்லாவே இவ்வளோ நேரம் 4-5 பேர் சேர்ந்து தேடிட்டோம், தோராயமாக சொல்லுங்கள், சாவி எந்த இடத்துல விழுந்திருக்கும்? இங்கே தேடிக்கிட்டு இருக்கிறோமே, இல்லை வர வழியில் எங்கேயாவது விழுந்துருச்சா, இல்லை அங்கே விழுந்துருச்சா, எங்கே மிஸ் ஆச்சு, ஒரு க்ளூ கொடுங்களேன், அங்கே போய் தேடலாம் அப்படின்னு அவர் கடைசியாக வந்தவர் சொன்னாராம். முல்லா சொன்னாராம், வீட்டு வாசலில் தொலைஞ்சிடுச்சு. என்னங்க வீட்டு வாசலில் தொலைஞ்சது, தெருவில் வெளிச்சத்தில் தேடிட்டு இருக்கிறீங்களே? அப்போ முல்லா சொன்னாராம், ஒருத்தர் சொன்னார், இருட்டில் தேடினா சாவி எப்படிங்க கிடைக்கும், வெளிச்சத்தில் தேடுங்கன்னு சொன்னார். வீட்டு வாசலில் வெளிச்சம் இல்லை, தெருவில் தான் வெளிச்சம் இருக்குது, அதனால் வெளிச்சத்தில் தேட சொன்னார், அதனால் நான் இங்கே வந்து தேடிட்டு இருக்கிறேன்னு சொன்னார். இந்த கதை ஓரளவு புரியுன்னு நினைக்கிறேன். நம்மளாம் வாழ்க்கையில் நிம்மதி எங்கெங்கேயோ தேடிக்கிட்டு இருக்கிறோம். பணத்தில் கிடைக்குமா, ஆஸ்தியில் கிடைக்குமா, அதிகாரத்தில் கிடைக்குமா, பொழுதுபோக்கில் கிடைக்குமா, இப்படி நாம் நிம்மதி அங்கே தேடிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் நிம்மதி எங்கே இருக்குது? வாழ்க்கையில் வழியாக போயிட்டு இருக்கு. அந்த வழி கஷ்டம். வழியெல்லாம் போகிறதுக்கு நாம் வழியாக மாறிடணும்.
வழி போகிறதுக்கு, வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய வழிகளெல்லாம் போகிறதுக்கு நாம் வழியாக மாறணும். அது என்னங்க வழி? அல்லாஹ்வுக்கு நேசமானவங்களாக ஆகிடும். அப்போ தான் அல்லாஹ் சொல்கிறான், அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா ஹவுஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்ஸனூன். யார் இறை நேசர்களாக அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர்களாக ஆகிடுறாங்களோ அவங்களுக்கு எதிர்காலத்தை பற்றிய கவலையும் இருக்காது, கடந்த காலத்துறை பற்றிய பயமும் அவர்களுக்கு இருக்காது, எந்த கவலையும் இருக்காது. அப்போ அல்லாஹ் சொல்கிறது, நாம் எல்லாம் அல்லாஹ்வோடு இணைஞ்சிட்டா உங்களுக்கு கவலைகள் இல்லை, உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும், உங்களுக்கு ராகத்து கிடைக்கும், உங்களுக்கு மன அழுத்தங்கள் போய்கிடும், மன உளைச்சல் நீங்கிடும். நீங்கள் யாரையெல்லாம் நம்புறீங்களோ அவங்களாம் உங்களுக்கு நிம்மதி கிடைக்காது, நீங்கள் எதையெல்லாம் நம்புறீங்களோ அதன் மூலமாக உங்களுக்கு நிம்மதி கிடைக்காது. இன்னும் மன உளைச்சல்கள் தான், டென்ஷன் தான் உங்களுக்கு அதிகமாகி கொண்டே இருக்கும். அப்போ நாம் அல்லாஹ்வுக்கு பிடித்தமானவர்களாக ஆகிட்டோம்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் கவலைகள் வந்தாலும் அது பெருசாக தெரியாது. அல்லாஹ் அப்படியே சும்மா ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவான். உலமாக்கள் சொல்கிறாங்க, ஒரு 4 காரியங்கள் வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கணும், மன உளைச்சல் போகணும், ராகத்தாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், வாழ்க்கையை நல்லா அனுபவிக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு 4 அமல்களை செய்யணும், 4 காரியங்களை செய்யணும். இந்த 4 காரியங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கிங்க. இந்த 4லையும் நிம்மதி இருக்கிறது. எல்லாத்தையும் 4ஐயும் செய்ய முயற்சி பண்ணுங்க. அப்படி 4 இல்லை, 1 2 முயற்சி பண்ணுங்க. ஆனால் இந்த 4லே நிச்சயமாக மனிதனுக்கு நிம்மதி இருக்கிறது. 4லே மனிதனுடைய மன உளைச்சல் தூரமாகும், டென்ஷன் குறையும். முதலாவது குர்ஆன் ஓதுங்க. குர்ஆன் ஓதுனா நிம்மதி கிடைக்கும், மனசு அமைதியாகும், மனசு அமைதியாகும். அல்லாஹ் குர்ஆன்ல தாஹா மா அன்ஸல்னா அலைக்கல் குர்ஆன லிதஷ்கா, நபியே உங்களை கஷ்டப்படுத்துவதற்காக, உங்களை சிரமப்படுத்துவதற்காக, உங்களை துன்பப்படுத்துவதற்காக இந்த குர்ஆனை நாம் இறக்கவில்லை அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் இந்த இடத்துல நீங்கள் நிம்மதி அடைவதற்காக குர்ஆனை இறக்கினோம் அப்படின்னு சொல்லலை. எதிர்மறையான ஒரு வார்த்தையை, உங்களை துன்பப்படுத்துவதற்காக அப்படிங்கிற அந்த எதிர்மறையான வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துகிறான். ஏன்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆரம்ப காலத்தில் மக்களுக்கு ஏகத்துவ பிரச்சாரங்களை செய்து கொண்டிருந்தார்கள். குர்ஆன் வஹி வந்துக்கிட்டே இருந்துச்சு, மக்களுக்கு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, மக்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார்கள், குர்ஆனின் படி தங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டார்கள், சந்தோஷமாக நிம்மதியாக வாழ்ந்தார்கள். மக்கத்து முஷ்ரிக்கீன்கள் சில பேர் போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இடத்துல போய் சொன்னாங்க, முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, நீங்கள் இவ்வளோ சிரமப்படுறீங்க, இந்த குர்ஆன் வரவுதானே மக்களிடத்தில் போய் இவ்வளோ சிரமங்கள் உங்களுக்கு, கல்லால் அடிக்கிறாங்க, சொல்லால் அடிக்கிறாங்க, இவ்வளோ சிரமங்கள் எதனால? இந்த குர்ஆனால. குர்ஆன் வந்துச்சு, இந்த குர்ஆனை மக்களிடத்தில் போய் ஓதி காட்டுறீங்க, சில பேர் ஏற்றுக்கொண்டார்கள், பல பேர் உங்களை தூற்றுகின்றார்கள், அடிக்கிறாங்க, கஷ்டப்படுத்துறாங்க, இந்த குர்ஆனின் மூலமாக உங்களுக்கு கஷ்டம். அப்பதான் அல்லாஹ் சொன்னான், நபியே அவங்க சொல்றாங்க இல்லையா கஷ்டம்னு சொல்லி, அந்த கஷ்டத்திற்காக உங்களுக்கு குர்ஆன் இறக்கல. இந்த குர்ஆனை ஓதுங்க, குர்ஆன் படிங்க, குர்ஆனின் படி வாழுங்கள், உங்களுக்கு சந்தோஷமான வாழ்க்கை கிடைக்கும். அதற்காக தான் இந்த குர்ஆன். அப்போ குர்ஆன் ஓதணும், குர்ஆன் படி நம்முடைய வாழ்க்கை அமைக்கணும். இதுல நமக்கு நிம்மதி இருக்கிறது. குர்ஆன் எடுத்து ஓதி பாருங்க. ஒரு நாளைக்கு ஒரு பக்கம், நான் ஏற்கனவே கூட சொல்லியிருக்கிறேன், ஒன்றும் இல்லை, ஒரு நாளைக்கு ஒரு ஆயத்து. நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் குர்ஆன் ஓதனங்க மறந்து போச்சுங்க, எடுத்தே பார்க்காதனால குர்ஆன் மறந்து போச்சு. ஒரு நாளைக்கு ஒரு ஆயத்து ஓதுங்க, டெய்லி ஓதிக்கிட்டே இருங்க, மறக்காது குர்ஆனை. அப்போ முதலாவது நம்முடைய வாழ்க்கையை நிம்மதி கிடைக்கணும், மன உளைச்சல் போகணும், டென்ஷன் குறையணும்னு சொன்னால் முதலாவது குர்ஆன் ஓதுங்க. இரண்டாவது தொழுகையில் பேணுதலாக இருக்கும். தொழுகையின் மூலமாக நமக்கு நிம்மதி கிடைக்கும். அல்லாஹ் குர்ஆனில் இன்னல் இன்சான ஹுலிக ஹலூஆ, மனிதனை பதட்டக்காரனாகவே நான் படைச்சிருக்கிறேன் அல்லாஹ் சொல்கிறான். பேராயசக்காரனாகவும் பதட்டக்காரனாகவும் நான் படைச்சிருக்கிறேன். மனுஷன் எப்பவும் பதட்டமாகவே இருப்பான், ஒரு நிதானம் இருக்காது மனுஷனுக்கு, உடனே எமோஷன் ஆயிடுவான். அப்போ இன்னல் இன்சான ஹுலிக ஹலூஆ,
மனிதன் பதட்டக்காரனாகவே நான் படைச்சிருக்கிறேன். மனிதனுடைய அமைப்பே அப்படித்தான். அடுத்து அல்லாஹ் சொல்றா, இதா மஸ்ஸஹுல் ஷர்ரு ஜஸூஆ, அவனுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துருச்சுன்னு சொன்னா அப்படியே நடுங்கி போயிடுறான். ஒரு கஷ்டம் வந்துச்சு, ஒரு கஷ்டம், ஒரு சிரமம், ஏதோ ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னு சொன்னா இப்படி நடுங்கி போயிடுறான். இந்த ஆயத்திற்கு முஃபஸ்ஸிரீன்கள் விளக்கம் எழுதியிருக்கிறாங்க. ஏதோ ஒரு கஷ்டம் வந்துருச்சுன்னு சொன்னா இவன் தன்னுடைய வாழ்க்கையுடைய கடைசிக்கு போயிடுறான். ஆஹா, இனிமேல் நம்ம வாழ முடியாது போல இருக்குதே, நம்ம வாழ்றதுக்கு வழியா இல்லை போல இருக்குதே, இவ்வளோ பேர் கஷ்டம் வந்துருச்சு, இவ்வளோ பேர் சிரமம் வந்துருச்சு, நம்ம இதுல இருந்து எப்படி எழுந்திருக்க போறோம் அப்படிங்கிற மனநிலைக்கு ஒரு கஷ்டம் வந்தால் இந்த மனிதன் உருவாகி விடுகின்றான். மனிதனுடைய இயற்கை அல்லாஹ் சொல்றான். மனிதனுக்கு ஒரு கஷ்டம் வந்துருச்சுன்னா நடுங்கி போயிடுறான். ஆஹா, இந்த பிரச்சனைலாம் இப்படி வெளியில வர்றது. அதனால தானேங்க தன்னுடைய உயிரே மாய்ச்சிக்கிறாங்க. எக்ஸாம்ல தோத்து போயிடுறான். ஏன் அடுத்து எக்ஸாம் எழுத முடியாதா? உயிரை மாய்ச்சிக்கிறான். ஒரு பொண்ணு கிடைக்கலும் உயிரை விடுறாங்க. உலகத்தில் எத்தனை பெண்கள் இருக்கிறாங்க? ஆண்களோட உலகத்தில் பெண்கள் தான் அதிகமா. நமக்குன்னு ஒரு பொண்ணு இல்லாம போயிடும், ஆனா உயிர் போச்சுன்னா கிடைக்குமா? முட்டா பசங்க. அப்போ நாம ஒரு ஆபத்து வருது, ஒரு சிரமம் வருது, உடனே என்ன பண்றான்? நடுங்குறான். ஆஹா, இந்த பிரச்சனை தொட முடிஞ்சிருச்சு நம்ம வாழ்க்கை அப்படின்னு சொல்லி அந்த மனிதன் நடுங்கி விடுகின்றான். மனிதனுடைய யதார்த்தத்தை அல்லாஹ் சொல்றான். இதா மஸ்ஸஹு ஷர்ரு ஜஸூஆ, அவனுக்கு ஏதாவது ஒரு சிரமம், கஷ்டம், பிரச்சனைகள் வந்தால் அவன் நடுங்கி போயிடுறான். இதுல இருந்து நாம மீளவே முடியாது அப்படின்னு சொல்லி வாழ்க்கையுடைய கடைசிக்கு போயிடுறான். வைதா மஸ்ஸஹுல் கைரு மனூஆ, இதே ஒரு நல்லது கிடைச்சிருன்னு சொன்னா அப்படியே கஞ்சத்தனம் செய்யறான், யாருக்கும் கொடுக்க மாட்டான், அப்படியே மறைச்சிடுவான். அல்லாஹ் மனிதனுடைய 3 தன்மைகளை இங்க சொல்றான். ஹலூஆ, அவன் பதற்றக்காரனாக படைச்சிருக்கிறேன். 2வது, கஷ்டம் வந்தால் நடுங்கி போய் விடுகின்றான். ஒரு நல்லது கிடைச்சா மூடி மறைச்சு கஞ்சனா மாறிடுறான், யாருக்கும் கொடுக்க மாட்டேங்கிறான். இது மனிதனுடைய 3 மிக முக்கியமான 3 தன்மைகளை அல்லாஹ் சொல்லிட்டு, யாருக்கு இந்த மாதிரி கெட்ட நிலைமைகள் வராது. 3மே கெட்ட பழக்கம் தான். பதட்டம் அடைகிறது இதுவும் ஒரு மனிதனுக்கு ஆகுமானது அல்ல. ஒரு தீமைகள் வந்தால் இத்தோட போச்சின்னு நினைக்கிறான் பாருங்க, இதுவும் ஒரு கெட்ட பழக்கம் தான். நல்லது வந்தா அடுத்தவங்களுக்கு கொடுக்காம மறைச்சு வைக்கிறான் பாருங்க, கஞ்சத்தனம் செய்யறான் பாருங்க, இது 3ம் ஒரு கெட்ட குணங்கள். அல்லாஹ் சொல்றான், இந்த 3 கெட்ட குணங்களும் இவர்களுக்கு இல்லை. யாருக்கு? இல்லல் முஸல்லீன், யார் தொழுறாங்களோ அவங்களுக்கு இந்த 3 கெட்ட குணங்களும் கிடையாது, வராது. பதட்டப்பட மாட்டாங்க, சிரமம் வந்தால் துவண்டு போய்விட மாட்டார்கள், நல்லது வந்தால் அடுத்தவர்கள் கொடுக்காமல் மறைத்து விடவும் மாட்டார்கள். இந்த 3 கெட்ட குணங்களும் இல்லல் முஸல்லீன், முஸல்லிகளுக்கு, தொழிலாளிகளுக்கு கிடையாது. எந்த தொழிலாளிகள்? ஜும்மாவுக்கு மட்டும் வர்றவங்களுக்கா? இதுக்கு மட்டும் வர்றவங்களுக்கா? லைலத்துல் கத்ர் மட்டும் வர்றதுக்கா? அல்லாஹ் சொல்றான், இல்லல் முஸல்லீன் அல்லதீனஹும் அலா ஸலாத்திஹிம் தாயிமூன், நிரந்தரமா தொழுவாங்க. பள்ளிவாசல் கோச்சிக்குமே வர்றவங்க இல்லை, சில விருந்தாளை விட்டு கோச்சிக்குவாங்களேன்னு போறது. அது மாதிரி பள்ளிவாசல் கோச்சிக்குமே வர்றவங்க இல்லை, தாயிமூன் அல்லதீனஹும் அலா ஸலாத்திஹிம் தாயிமூன், அவர்கள் விடாமல் நிரந்தரமாக பேணுதலாக ஒரு வக்தை கூட அவர்கள் தவறவிட மாட்டார்கள். இப்படிப்பட்ட தொழிலாளிகளுக்கு பதட்டப்பட மாட்டார்கள், கஷ்டம் வந்தால் துவண்டு விட மாட்டார்கள், ஒரு நல்லது வந்தால் தான் மட்டும் அனுபவித்துக் கொண்டு அடுத்தவர்களுக்கு கொடுக்காமல் தடுத்து கொள்ள மாட்டார்கள், கஞ்சத்தனம் கொள்ள மாட்டார்கள். அப்ப நம்முடைய வாழ்க்கையில நிம்மதி, ராகத்து, டென்ஷன், நிம்மதி ராகத்து கிடைக்கணும், டென்ஷன் போகணும், மன உளைச்சல் போகணும், மனவியாதி போகணும்னு சொன்னா 2வது அமல் தொழுகை. தொழுது பாருங்களேன், அல்லாஹ் நிம்மதி கொடுக்கறானா இல்லையா பாருங்க. நீங்க சொல்றது நான் சொல்றது பொய்யாகும், ஆனால் அல்லாஹ்வும் ரசூலும் சொல்றது ஒரு காலம் பொய்யாகாது. அப்போ 1வது குர்ஆன் ஓதணும், 2வது தொழுகை பேணுதலாக. அல்லாஹ் தாயிம் அப்படின்னு சொல்றான், விடாம, ஒரு வக்து கூட விடாமல் யார் தொழுகின்றார்களோ அவர்களுக்கு இந்த டென்ஷன், மனவியாதி, மன உளைச்சல் இதுவெல்லாம் வரவே வராது, அல்லாஹ் சொல்றான். 3வது
அலா பி திக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். அல்லாஹ்வை நீங்கள் திக்ரி செய்யுங்க, உங்கள் மனசு நிம்மதி அடையும்னு அல்லாஹ் சொல்கிறான். அதிகமாக திக்ரி செய்யணும், அதிகமாக திக்ரி செய்யணும். சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர். உலமாக்கள் சொல்கிறாங்க, எல்லா நிலைகளிலும் திக்ரி செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். ஒழு தேவையில்லை. வியாபாரம் செய்கிறங்க செய்யலாம், விவசாயம் செய்கிறங்க திக்ரு செய்யலாம், நடக்கிறங்க திக்ரு செய்யலாம், வண்டியில் போகிறங்க திக்ரு செய்யலாம். நாவு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உன்னுடைய நாவு திக்ரால் நனைந்துக்கிட்டு இருக்கட்டும், அந்த நாவு ஈரமாகவே இருக்கட்டும், திக்ரு செய்து கொண்டே இருக்கட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இந்த மூன்றாவது திக்ரு அதிகமாக செய்யணும். திக்ருக்கு ஒழு இருக்கணும், சுத்தமாக இருக்கணும், எந்த நிபந்தனையும் கிடையாது, ஷர்த்து கிடையாது. ஒன்று பாத்ரூமில் இருக்கும்போது திக்ரு செய்யக்கூடாது, அவ்வளவுதான். எல்லா நேரங்களும் எல்லா இடங்களிலும் நமக்கு தெரிஞ்ச திக்ரை செய்யலாம். குறைஞ்சது காலையில் சுபஹானல்லாஹ் ஒரு 100 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் ஒரு 100 தடவை, அல்லாஹ் அக்பர் ஒரு 100 தடவை, லா இலாஹ இல்லல்லாஹ் 100 தடவை, லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் ஒரு 100 தடவை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் இருக்குது இல்லையா, இது மனநோய்க்கு ஆக சிறந்த மருந்து. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ், இந்த மூன்றாவது கலிமால 2வது பகுதி வருது இல்லையா, அது இந்த கலிமாவை யார் அதிகமாக ஓதுறாங்களோ அவங்களுக்கு 99 வியாதிகளிலிருந்து அல்லாஹ் ஷிஃபாவை கொடுக்குறான். அதில் ஒன்று மனவியாதின்னு சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மன நிம்மதி கிடைக்கும். லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் ஓதுங்க. ஏதோ கஷ்டமா சிரமமா, லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் ஓதுங்க. ஏதாவது நமக்கு ஏதாவது மன இருக்குமா தெரியுதா, லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் ஓதுங்க. ஏதாவது கஷ்டம் வரா மாதிரி தெரியுதா, லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் ஓதுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். இதை ஓதுனீங்கன்னு சொன்னால் உங்களுடைய மன இறுக்கம் நீங்கிடும், உங்கள் மனவியாதி சரியாகிடும், மன உளைச்சல் உங்களை விட்டு தூரமாகிடும். இது மூன்றாவது. 4வது, அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கணும். துஆ யாருக்கிட்டையும் நம்ம கஷ்டத்தை கொட்ட முடியாதுங்க. நம்ம மனசில் இருக்க கஷ்டத்தை, பல வழிகள் இருக்கும், பல சிரமங்கள் இருக்கும், பல கஷ்டங்கள், பல வேதனைகள், வெளியில் யாருக்கிட்டையும் சொல்ல முடியாத பல பிரச்சனை நமக்கு இருக்கும். யாருக்கிட்ட சொல்லி அழுகலாம்? அல்லாஹ்கிட்ட சொல்லி அழுகலாம், அல்லாஹ்கிட்ட சொல்லி அழுகலாம். யாருக்கிட்ட நான் போய் அவர்கிட்ட சொன்னா அவர் ஓஹோ அஜித்துக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குதா, பெரிய மனுஷனா இருக்கிறாரு, ஊருக்கு இவ்வளோ பிரச்சனையா, நம்மளை பற்றி தப்பாக நினச்சிருவாங்க. மக்களிடத்தில் நம்ம தைரியமாக சொல்ல முடியாது. என் மனசில் இருக்கிற குறைய அவர்கிட்ட சொல்ல முடியாது, அவர் என்னை பற்றி தப்பாக நினைப்பார். உங்ககிட்ட இருக்கிற குறைய என்கிட்ட சொல்ல முடியாது, என்னுடைய உள்ளத்தில் உங்களை பற்றி தப்பான எண்ணம் வரும். ஆனால் நம்ம எல்லாம் சேர்ந்து நம்மளை படைச்ச ரப்பிடத்தில் சொன்னால் அல்லாஹ் சொல்கிறானா, அல்லாஹ் சொல்கிறானா, என்கிட்ட கேளுங்கப்பா, உனக்கு என்ன பிரச்சனை, உனக்கு என்ன சிரமம், என்ன குறை, என்கிட்ட சொல்லு, உனக்கு என்ன வேணும், அல்லாஹ் கேட்குறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பாக சஹருடைய நேரத்தில் சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் வந்து சஹருடைய நேரத்தில், தஹஜ்ஜுடைய நேரத்தில் வந்து கேட்குறானா, உங்களுக்கு என்ன வேணும் என்கிட்ட கேளுங்க, என்ன பிரச்சனை உங்களுக்கு கேளுங்க, என்கிட்ட நான் தரேன். யார் சொல்றது? அல்லாஹ் சொல்றான். அதனால நம்ம அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துஆ செய்யணும். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி நம்ம அல்லாஹ்விடத்தில் கையேந்தணும். மனசில் போட்டு புளிங்கிட்டு இருக்கக்கூடாது. இது யாருக்கிட்ட சொல்றது, இது எவர்கிட்ட சொல்றது, அவர்கிட்ட சொன்னால் தீர்வு கிடைக்குமா, இவர்கிட்ட சொன்னால் தீர்வு கிடைக்குமா, யாருக்கிட்ட சொன்னாலும் முழுமையான தீர்வு கிடைக்காது. ரப்பிடத்தில் சொல்லுங்க, அல்லாஹ்விடத்தில் சொல்லுங்க. குறைகளையும் பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடியவன் அவன்தான். அவங்ககிட்ட சொல்லுவோம், அவங்ககிட்ட சொல்லி அழுகுவோம். நம்முடைய மன குமுறல்கள், மன குறைகள் எல்லாத்தையும் அல்லாஹ்விடத்தில் சொல்லுவோம். மனசு ஃப்ரீயாகும். நம்ம பாரத்தை இறக்கி வச்சா அல்லாஹ்விடத்தில் இறக்கி வைக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட அதிகமாக துஆ செஞ்சிருக்கிறாங்க. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹுஸ்ன். யா அல்லாஹ், கவலைகளிலிருந்தும் சஞ்சலத்திலிருந்தும் என்னை பாதுகாத்து விடு. இந்த ரெண்டும் மிக மோசமானதுங்க. கவலையும் சஞ்சலம் ரெண்டுமே மனுஷனுடைய வாழ்க்கையில் கடைசிக்க கொண்டு போய் விட்டுடும். அதனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இரண்டிலிருந்து பாதுகாப்பு தேடினார்கள். நாமளும் இந்த கவலை, டென்ஷனு,
மன உளைச்சல், மன வியாதி, மன அழுத்தம் இதெல்லாம் வெளியில் வரணும்னு சொன்னால் இந்த 4 அமல்களை தொடர்ந்து செய்யுங்கள். 1 குர்ஆன் ஓதுங்கள், 2வது தொழுங்கள், 3வது திக்ர் செய்யுங்கள், 4வது அல்லாஹ்விடத்தில் துஆ கேளுங்கள். இந்த 4ம் முழுசாக செய்யுங்க. முடியலங்க 1 2வது செய்யுங்க. அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையை ராகத்தாக்கி வைப்பான், வாழ்க்கையில் நிம்மதியை கொடுப்பான், சந்தோஷத்தை கொடுப்பான், மன உளைச்சலை போக்கிடுவான். நம்ம எங்கே போய் எங்கே செவுத்தில் போய் முட்டிக்கிறது சில சமயத்தில் அப்படி வந்துடுங்க. யாருக்கிட்ட போய் சொல்றது, ஏன் எனக்கு இப்படி வந்துச்சு, அல்லாஹ் இடத்துல கேளுங்க. பிரச்சனை இல்லாத மனுஷன் உலகத்தில் இல்லை, பிரச்சனை இல்லாத மனிதன் உலகத்தில் இல்லை. ஆனால் அந்த பிரச்சனைக்கான தீர்வுகளை யாரிடத்தில் பெறுவது, எங்கிருந்து அணைந்து கொள்வதுங்கிற வழிகாட்டுதல் தான் இல்லை. ஆனால் இஸ்லாம் சொல்லுது, நீங்க பிரச்சனைன்னு சொல்லி உன்னுடைய மனசை போட்டு குழப்பிக்காத, மன உளைச்சல்ல இருக்காத, நிம்மதியை தேடி அங்க இங்க அலையாத, வா இங்க உனக்கு நிம்மதியான ராகத்தான வாழ்க்கைக்கு இஸ்லாம் வழிகாட்டுது அப்படின்னு சொல்லி நமக்கு உலகமாக்கள் சொல்லி கொடுக்குறாங்க. இஸ்லாம் அழகான வழிகாட்டுதல் நமக்கு சொல்லி கொடுக்குது. அதனால நாம் இந்த வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்கணும்னு சொன்ன